கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு பக்தர் இப்படி எழுதுகிறார்: நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எதெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அந்நாளை நினைத்தார், அதனால் குழந்தை செல்வத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தார், அதனால் பார்வோன் பிடியிலிருந்து கர்த்தர் அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நினைத்தது தடைபடாது. அவர் நினைச்சிட்டா சாதாரண ஒரு மனுஷனை எடுத்து ராஜாக்களும் அதிகாரிகளுமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். சாதாரண மீன் பிடிக்கிறவங்களை கொண்டு ஆண்டவர் பல பல அற்புதங்களை செய்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செய்ய நினைத்தது யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். நீங்களும் அப்படி சொல்லுங்கள். என்னை இந்த பூமியிலே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது ஒரு காலம் தடைபடாது. இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்வோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை மேன்மைப்படுத்த அவருக்கு வல்லமை உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி காட். சகலம் அவர் கீழ்பட்டு இருக்கும், சகலமும் அவர் நினைத்தது நடக்கும். நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுறது அவர் நினைத்தது. நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போவது இயேசு நினைத்தது. பிரியமானவர்களே, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதான சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உயிர்த்தில் இந்த ஆண்டுடைய கரை இறங்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.